தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம நடந்துட்டு இருக்குது. தனிப்பெரும் கட்சியா விஜய் வந்தும் ஆட்சி அமைக்க முடியாம திணறக்கூடிய இந்த நேரத்துல, அண்ணாமலையோட பத்திரிக்கையாளர் சந்திப்பு எப்ப நடக்குன்னு தமிழக மக்களே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. இருபெரும் திராவிட கட்சிகளும் இணைஞ்சு ஆட்சி அமைக்க போறாங்கன்னு நேற்றையிலிருந்து பல தகவல்கள் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, இரு திராவிட கட்சிகளையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அரசியல் பரபரப்பு நடக்கக்கூடிய இந்த நேரத்துல, இரு திராவிட கட்சிகளும் இணைஞ்சு திருமாவளவன முதலமைச்சராக்குன்னு விசிக ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் ஆட்சி அமைக்கிறத பாஜக தான் தடுக்குதுன்னு ஒரு புத குண்டு தூக்கி போட்டுட்டாரு திமுகவோட எம்பி. அரசியல் களத்துல திமுக அரசியல் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடாகி இருந்த பணிகள் எல்லாம் பாதியில நிறுத்திட்டாங்க. பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட காவல்துறை திரும்ப பெறப்பட்டுட்டாங்க. கான்வாய் வாகங்கள் இரவோடு இரவாக திரும்ப வந்து விட்டது. இந்த பரபரப்புக்கு மத்தியில விஜய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடக்கூடிய முடிவில் இருக்கிறார். தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் பரபரப்புக்கே பஞ்சமே இல்லாமல் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பரபரப்பான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. தனிப்பெரும் கட்சியாக விஜய் வந்தும் இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் திணறிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு களத்தில். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை இல்லாமல் அவரும் ஒரு பக்கம் திணறிட்டு இருக்காரு. திமுகவும் அவங்களும் ஒரு பக்கம் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த பரபரப்பு நடக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் தமிழக மக்கள் பலரும் அண்ணாமலையோட பத்திரிகையாளர் சந்திப்பு எப்ப நடக்குன்னு சொல்லி அவங்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரே ஒரு நபர்னா அது அண்ணாமலையால மட்டும்தான் முடியுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா அவர் தான் சட்ட நுணுக்கங்கள் பத்தி எல்லாம் விரிவா பேசக்கூடிய ஒரு நபர். இதையெல்லாம் அறியாம தான் விஜய் அவர்கள் தமிழக அரசியல் களத்துல என்ன நடக்குதுன்னே புரியாம புதிரா அவர் ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஆளுநர் எல்லாம் சந்திச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரினாலும் ஆளுநர் அவர்கள் 118 எம்எல்ஏக்கள் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு. அதுக்காக தான் விஜயம் ஒரு பக்கம் திணறிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணாமலையோட பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன் எதுக்கு அப்படின்னா, இந்த பரபரப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அண்ணாமலை தான் சரியான நபராகவும் இருக்காரு, இருக்க போறாருங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னதுல இருந்து கடந்த 2 நாளா அண்ணாமலை அவர்கள் அமைதியா இருக்காரு. இந்த அமைதிக்கு பின்னாடி மிகப்பெரிய மௌன புரட்சி நடக்குமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அவரும் ஒரு பக்கம் சகிப்புத்தன்மையோட அமைதி காக்குறாரு. அந்த சகிப்புத்தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னா, டெல்லி தலைமை எடுத்த முடிவு தான் ஒரே காரணமாகவும் இருக்க முடியுங்கிறது தான். ஏன்னா அவரு சகிப்புத்தன்மையோட இருக்கலாம், அவரது ஆதரவாளர்களும் அவரது ரசிகர்களும் எதற்காக சகிப்புத்தன்மையோட இருக்கணுங்கிற ஒரு பெரிய கேள்வி அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்லாம் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கிறதான் உண்மையான விஷயமா இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் களத்துல இல்லை அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை அதாள பாதளத்துக்கு போயிருக்குங்கிறது தான் உண்மையான நிகழ்வா இருக்கு. ஏன்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கெல்லாம் திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த தேர்தல் களத்துல இருந்தாங்க. அதுவும் சந்தோஷமா தேர்தல் களத்துல பணி செஞ்சாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. இந்த பரபரப்புக்கு மத்தியில அண்ணாமலை அவர்கள் அமைதி காப்பது ஏதோ மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு தான் இன்னைக்கு அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நேற்றையிலிருந்து மிகப்பெரிய பரபரப்பான விஷயங்கள் எல்லாம் தமிழக அரசியல் களத்துல நடந்துகிட்டு இருக்குது. இருபெரும் திராவிட கட்சிகளும் இணைஞ்சு தமிழகத்துல ஆட்சி அமைக்கிற போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. 2 திராவிட கட்சிகளும் இணைஞ்சு ஆட்சி அமைச்சா 2 திராவிட கட்சிகளையும் தமிழக மக்கள் அடுத்து ஏற்றுக்கொள்வார்களாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் சந்தேகமும் அவங்களுக்கும் இருக்கு, மக்களுக்கும் இருக்குது. அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையான விஷயமா இருக்கு. ஒருவேளை அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்குமோங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழாம இல்லை. அதுக்கு உண்டான பரபரப்பு தான் நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்எல்ஏக்களோட கூட்டம் நடந்துச்சு. உடனடியா எம்எல்ஏக்கள் எல்லாம் புதுச்சேரிக்கு கூட்டிட்டு போய் ரிசார்ட்ல தங்க வச்சுட்டாங்க. எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில சந்திக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பரபரப்பு என்ன முடிவாக போகுதுங்கிறத அடுத்து ஓரிரு நாட்கள்ல நமக்கு தெரிஞ்சு போயிடும்.
இருந்தாலும் தனிப்பட்ட முறையில இந்த சந்திப்புகள் எல்லாம் பல விவாதங்கள எழுப்பிட்டு இருக்குது. அதிமுக மீண்டும் ஒரு பக்கம் உடையுமாங்கிற ஒரு சந்தேகமும் எழாம இல்ல. இவ்வளவு பரபரப்பு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல, ஸ்டாலின் ஒரு பக்கம் நாடகத்த நடத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா, கொளத்தூர்ல கூட தோல்வி அடைஞ்சாலும், அவர் மக்கள சந்திக்கிறேன்னு சொல்லி அனுதாபாலய ஒரு உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல ஸ்டாலின் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக இடையூறா இருக்காதுங்கிறதையும் அவர் பக்கம் சொல்றாரு. மக்களுக்கு திமுக தொடங்குன திட்டங்கள் எல்லாம் தாவேக தொடர்ந்து நடக்கணுங்க. ஒரு 6 மாசம் பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேகாவோட ஆட்சி எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். மகளிருக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து தாவேகா குடுக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. இந்த பேச்சுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குமோங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்க தான் போறோம். ஏன்னா திமுக அரசியல்ங்கிறது காலாகாலமா நாடக அரசியல் தாங்கிறது மக்களாகிய நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே திமுக எல்லா விஷயத்திலயும் அரசியல் பண்றதுல மிகப்பெரிய கில்லாடி கட்சின்னா அது திமுக தான். அப்படிதான் இந்த விஷயத்திலயும் நடத்துவா போறாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. அது எழாமலயும் இல்ல. ஏன்னா, அதிமுகவுல இருந்து கூட விஜய் தரப்புல இருந்து பேசினதா ஒரு தகவல்கள் வருது. தாவேகா தரப்புலயும் நாங்கலாம் அதிமுகவெல்லாம் சந்திச்சு பேசலீங்க அப்படின்லாம் அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாரு சிடிஆர் நிர்மல்குமார். அதிமுக தரப்புல இருந்து தாவேகாவுக்குலாம் நாங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு சொல்லி அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கேபி முனுசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசிட்டாரு. இந்த பரபரப்பெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல விசிக குறுக்க மறுக்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இரு திராவிட கட்சிகளும் சேர்ந்து திருமாவளவனை முதலமைச்சராக்கணுங்கிறதெல்லாம் இந்த சிந்தனை செல்வன் அவர் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. பாருங்க இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசைன்னு. அது மட்டும் இல்லாம இந்த திமுக எம்பி கலாநிதி மாறன் வேற விஜய் ஆட்சி அமைக்கிறத தடுக்கிறது பாஜக தான் அவரு ஒரு புது குண்ட தூக்கி போடுறாரு. ஏ திமுகவை சேர்ந்தவங்க இந்த அளவுக்கு தற்குறியா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா, ஆளுநர் அவர்கள் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைங்கிறது கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க 118 எம்எல்ஏக்கள காட்டுனா அவரு தான் முதலமைச்சர் ஆகப் போறாரு. ஆளுநர் மாட்டேன்னு சொல்லப் போறாரு. அது ஒண்ணும் கிடையாது. இவங்க பாஜகவ எப்படி எப்படிலாம் மக்கள் மத்தியில எதிர்ப்பான விஷயங்கள கொண்டுட்டு போறாங்கன்னு மக்களாகிய நம்ம தான் யோசிக்கணும். பாஜகவுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற அரசியலுக்கும் துளியும் சம்மந்தமே கிடையாதுங்கிறது தான் உண்மை விஷயம். ஏன்னா பாஜக ஒரு இடம் மட்டும் தான் வெற்றி பெற்று இருக்குது. அந்த ஒரு இடமும் விஜய் அவர்கள் ஏற்க போறது இல்ல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு திமுக இன்னைக்கும் பாஜகவை வச்சு தான் இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு தான் மக்கள் மனசுலயும் விதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்கிறதான் உண்மையான விஷயமாவும் இருக்குது. ஏன்னா முதல்வரா பதவியேற்கிற விழாவுக்கு உண்டான ஏற்பாடுகள் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தெல்லாம் தீவிரமா நடந்துச்சு. அந்த பணிகள் எல்லாம் நேற்று இரவோடு நிறுத்திட்டாங்க. விஜய் அவர்களுக்கு கடந்த 2 நாளா பாதுகாப்பு கான்வாய் வாகனங்கள் எல்லாம் வந்துச்சு. அதுவும் நேற்று திரும்ப பெறப்பட்டுட்டாங்க. விஜய் வீட்டை சுத்தி பாதுகாப்புக்கு காவல்துறை எல்லாம் அதிக அளவுல போடப்பட்டிருந்தாங்க. அதுவும் இரவோடு இரவாக திரும்ப பெற்றுட்டாங்க தமிழக டிஜிபி உள்துறையும். இப்படிப்பட்ட சூழல்ல தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு உச்சநீதிமன்றத்தை நாட போறதா ஒரு செய்தி தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஆளுநர் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடணும், அனுமதிக்கணும், பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிலாம் அவங்க உச்சநீதிமன்றத்தை நாட போறாங்களாமா. என்னதான் உச்சநீதிமன்றத்தை நாடினாலும் நீங்க உங்களுடைய ஆதரவு கடிதத்தை நீங்க கொடுத்தாதான் ஆளுநர் கூப்பிட போறாரு. அப்படி இல்லையா அதீத பெரும்பான்மையா இருக்கக்கூடிய விஜய் அவர்களை ஆளுநர் ஆட்சி அமைக்கவும் கூப்பிடலாம். அது என்ன நடக்குங்கிறது அடுத்தடுத்த நாட்கள்ல தான் நமக்கு தெரிய வரும். இந்த சூழல்ல தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பல நாடகங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு விஜயோட சேர்ந்ததும் சேர்ந்துச்சு. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பல்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் நாங்க திமுக கூட்டணியில் தாங்க தொடர போறோம்னு அவர் ஒரு பக்கம், வைகோ ஒரு பக்கம் நாங்கெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்க கட்சியெல்லாம் தாவேகாக்கு ஆதரவு தரமாட்டோம்னு ஒரு பக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாவேகாக்கு ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது அவர் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு அவர் கார்ல கிளம்பி போயிட்டாரு. இந்த பரபரப்புக்கு மத்தியில தான் பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நேற்று இரவு 12 மணி வரையிலும் கூட தாவேகாவோட விஜய் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும்
ரொம்ப தீவிரமா ஆலோசனைலாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்ததா செய்திகள் வந்தது. ஏன்னா, சி ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் தனியா தான் அவரது கார்ல அவர் வீட்டுக்கு போனாரு. எந்த பாதுகாப்பு வாகனங்களும் இல்லாமங்கிறது தான். இன்னைக்கு இவ்வளவு பரபரப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த நேரத்துல, காங்கிரஸ் கட்சி 2029லயும் தாவேகாவோட தான் கூட்டணின்னு சொல்லி, அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, திமுகவோட கூட்டணியில் நின்னு வெற்றி பெற்றுட்டு, இன்னைக்கு இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே தாவேகாக்கு ஆதரவு குடுக்குறாங்க. மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய துரோகத்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு மட்டும் இல்ல, கடந்த பல தசாப்தங்களாவே காங்கிரஸ் கட்சி துரோகம் தான் தொடர்ந்து இழைச்சிட்டு இருக்குது தமிழக மக்களுக்கு. ஏன்னா, இன்னைக்கு இலங்கை மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், இலங்கை தமிழர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரா தான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கடந்த காலங்கள்ல செஞ்சுகிட்டு இருந்துச்சு. இத இன்னைக்கு மறுபடியும் ஒரு துரோகத்த திமுகவுக்கு செஞ்சிருக்குது. அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மையாவும் இருக்குது. இன்னைக்கு ஆளானப்பட்ட உத்தவ் தாக்கரேவே வெற்றி பெற்றுட்டு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு, அடுத்த 5 வருஷத்துல உத்தவ் தாக்கரே யாருங்கிற செய்தித்தாள்ல இடம்பெறதுக்கு கூட அப்படி ஒரு பேர் இல்லாத ஒரு சூழல் தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி சூழல் தான் தமிழ்நாட்டிலயும் காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு, அடுத்தது விஜய் அவர்கள் 2031க்குள்ள பெயர் இல்லாம, அடையாளம் தெரியாம போயிருவாரோங்கிற ஒரு சந்தேகம் தான் இன்னைக்கு அரசியல் புரிஞ்ச தமிழக அரசியல்வாதிகள் பலரும் தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, போனதும் போச்சு. காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு தமிழக அரசியல் களத்துல நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா, இருபெரும் திராவிட கட்சிகளும் இணைஞ்சு ஒரு பக்கம் எடப்பாடி முதல்வராகவும், வெளியிலிருந்து திமுக ஆதரவுங்கிற ஒரு பேச்சுக்கள் எல்லாம் அடிபடுது. ஏன்னா, அப்படி இருந்தா நேரடியா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொள்ளாம, மறைமுகமா ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி திமுகவும், அதிமுகவும் மக்கள திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையிலும் ஈடுபட்டுட்டு இருக்கிறதா ஒரு தகவல்கள் வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் அவர்களுக்கு இது சாதகமா முடியுமா? எதிர்ப்பா முடியுமாங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். நன்றி, வணக்கம்.